ஒருவேளை வயதில் மூத்த மிதுனராசி சகோதரிகளாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளுக்கும், அதாவது ஒரு 20-22 வயசுல இருக்கக்கூடிய அவர்களுடைய பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் புது தொடர்புகள் அவர்களுக்கு, அதாவது தொடர்புகள்னா நான் சொல்றது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அல்ல, காதல் தொடர்புகள் ஏற்படும். அது வெளிநாடாக இருந்தால் சில நேரத்தில் நான் சொல்வது போல் இந்த ப்ரொபோசல் எல்லாம் ஏற்படும். இந்த லோன் கொடுப்பது, லோன் வாங்குவது, இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தையை, ஒரு திறமையை கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக, ஒரு அசிஸ்டண்ட்டாக, இல்லை ஒரு ட்ரைனிங்க்கு வரக்கூடிய ஒரு நபராக வரக்கூடிய ஒரு பழக்கம் வழக்கம் உங்களுக்கு காதலாகவும் இல்லைன்னா இந்த லிவிங் டுகெதராகவும் அல்ல ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த குரு பகவான் வக்ரம் அடைந்து டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசியிலே வந்து உங்கள் தலையில் உட்காரும் பொழுது கண்டிப்பாக இந்த தவறான தொடர்புகள் மூலம் உங்களது வாழ்க்கை துணைவர் இதனை தெரிந்து கொண்டு உங்கள் தலையில் ஒரு பேரிடியை, ஒரு பேர் அழிவையும் கூட சொல்லலாம், கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாராகி விடுவார். மொத்தமாக நாம் நம்முடைய அஸ்திவாரத்தையே இழக்க வேண்டிய அளவுக்கு நம்மை தவறான பாதையில் பயணிக்க செய்யும் அப்படின்னு சொல்றது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசிக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி. சுவாரஸ்யமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி. சார், சனி பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க, குரு பயிற்சிக்கு வீடியோ போடுறாங்க, சுக்கிர பயிற்சிக்கெல்லாம் வீடியோ போடுறீங்களே, இது நியாயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது. சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசமனையிலிருந்து வெளியில் வந்து தனது சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை 25 டேஸ் ஆட்சி அப்படிங்கிற சொந்த வீட்டில் அமரப் போகிறது. சார், வருஷத்துக்கு 2 தடவை, ஒரு தடவை சுக்கிரன் துலாத்திலும் ஒரு தடவை சுக்கிரன் வந்து ரிஷபத்திலும் ஆட்சி பெறத்தானே சார் போகிறது. இதில் என்ன சார் சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால், சுக்கிரன் ஆட்சி செய்யக்கூடிய இதே காலகட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகமும் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. செவ்வாயை குரு பார்க்கிறது. ராகுவிற்கு திரிகோணத்தில் இந்த சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறது. அப்போ இந்த ராகு என்ன பண்ணும் அப்படின்னா சுக்கிரனாகவே செயல்படும். ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக இணைத்தால் அதற்கு பலன் என்னவோ அதற்கு நிகரான பலன் தான் இந்த ராகு. இதையும் தவிர இந்த ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் பொழுது ராகு என்ற கிரகம் பூரணமாக ஒரு 100 டைம்ஸ் சுக்கிரனாகவே தலைவிரித்து ஆடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது இதற்கு மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அதுவும் எந்தெந்த ராசிகளுக்கு கேந்திரங்களில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதோ, இப்போ மேஷ ராசிக்கு, கடக ராசிக்கு, மகர ராசிக்கு, துலா ராசிக்கு சுக்கிரன் கேந்திரங்களில் ஆட்சி பலம் அப்படிங்கிறது தான் மாளவிகா யோகம். சார், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, பாட்டில் டான்ஸ் ஆடுற மாளவிகா தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த மாளவிகா யோகம்ங்கிறது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு உன்னதமான சுப யோகம். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய காதல், காமம் தவிர அனைத்து விஷயங்களையும் இங்கே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த சுக்கிரனை பற்றி பேசும் பொழுது நாம் ரொம்பவும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வேணாலும் ஒரு உயர்நிலையை நான் அடைவதற்கு தயார், அதற்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்கு துணிவேன். அதாவது ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு வசியம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, வயதில் முதிய நபர்களுக்கு கூட இளமை திரும்புதே. அதாவது
வயோதிகத்தில் வாலிபம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஸ்டேட்டுட்டரி வார்னிங் அப்படின்னு சில விளம்பரங்களில் போடுவாங்க. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி தாம்பத்தியம் புனிதமானது, திருமண வாழ்வில் ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வது என்னை பொறுத்தவரை ஆசீர்வதிக்கப்படுவது அப்படிங்கிற அமைப்பில், அந்த சித்தாந்தத்தில் தான் நாங்களுமே செயல்படுகிறோம். ஆனால் சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை எவ்வாறு தூண்ட போகிறது, இதனால் யாரெல்லாம் அந்த ஒரு லிமிட்டை தாண்ட போகிறார்கள் என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். சொந்த வீட்டில் இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது நாம் மதிமயங்கக்கூடிய இடம். அப்போ நாம் ஒரு நல்ல விஷயங்களில் லயிப்பது, மெய் மறந்து செல்வது, இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பொருந்தும். சரி, மிதுனராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா, ஒருவேளை வயதில் மூத்த மிதுனராசி சகோதரிகளாக இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளுக்கும், அதாவது ஒரு 20-22 வயசுல இருக்கக்கூடிய அவர்களுடைய பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் புது தொடர்புகள் அவர்களுக்கு, அதாவது தொடர்புகள்னா நான் சொல்றது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அல்ல, காதல் தொடர்புகள் ஏற்படும். அது வெளிநாடாக இருந்தால் சில நேரத்தில் நான் சொல்வது போல் இந்த ப்ரொபோசல் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் மிதுன ராசி ஆண்களாக இருந்தால் அப்போ வரக்கூடிய அந்த தொடர்பு எப்படி வரும் அப்படின்னா, சுக்கிரன் முதல்ல செவ்வாயின் நட்சத்திரம், பிறகு ராகுவின் நட்சத்திரம், அதற்கப்புறம் குருவின் நட்சத்திரம் அப்படிங்கிற அமைப்பில் வருவதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் பூமி போன்ற விஷயங்கள் விற்பது வாங்குவது, இல்லைன்னா இந்த லோன் கொடுப்பது லோன் வாங்குவது, இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தையை ஒரு திறமையை கற்றுக்கொள்ளக்கூடிய நபராக, ஒரு அசிஸ்டண்ட்டாக, இல்லை ஒரு ட்ரைனிங்க்கு வரக்கூடிய ஒரு நபராக வரக்கூடிய ஒரு பழக்கம் வழக்கம் உங்களுக்கு காதலாகவும் இல்லைன்னா இந்த லிவிங் டுகெதராகவும் அல்ல ரிலேஷன்ஷிப்பாகவும் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒருவேளை திருமணம் ஆன நபர்களாக இருந்தால் இப்போ இந்த அதிசாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு, ஜென்ம குரு உங்களது வாழ்க்கை துணைவரை குறிகாட்டுகிறது. இப்போ இந்த குரு பகவான் வக்ரமடைந்து டிசம்பர் மாதத்தில் உங்கள் ராசியிலே உங்கள் தலையில் உட்காரும் பொழுது கண்டிப்பா இந்த தவறான தொடர்புகள் மூலம் உங்களது வாழ்க்கை துணைவர் இதனை தெரிந்து கொண்டு உங்கள் தலையில் ஒரு பேரிடியை, ஒரு பேர் அழிவைன்னு கூட சொல்லலாம், கொடுக்கக்கூடிய அளவுக்கு தயாராகி விடுவார். ஸோ நாம் மதிமயங்கக்கூடிய விஷயங்கள் மொத்தமாக நாம் நம்முடைய அஸ்திவாரத்தையே இழக்க வேண்டிய அளவுக்கு நம்மை தவறான பாதையில் பயணிக்க செய்யும் அப்படின்னு சொல்றது நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா, சுக்கிரன் அப்படிங்கிறவர் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நட்சத்திராதிபதி ராகு சனியின் வீட்டில் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தவறான விஷயங்களுக்கு நம்மை திசை திருப்பும். மிதுனராசி பெண்களாக இருந்தால் ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறது. அதுவும் அவர் என்ன பண்றாருன்னா, குருவின் நட்சத்திரம், பிறகு அவர் சாட்டானுடைய நட்சத்திரத்தில் பயணம் தயாராக இருக்கிறார். இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது அவர் 11ஆம் வீட்டுக்கும் அவர் தான் ஓனராக இருக்கிறார். 11ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கிறார். அப்போ நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை, அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியாக ஒரு உத்தியோகத்துக்கு, அதாவது ஒரு ஒர்க்கு சம்பந்தமாக இந்த மிதுனராசி சகோதரி செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது போல், அதுக்கு மேன் பவர் நிறைய பேரை கூட்டிட்டு வருவது போல், அதற்குண்டான அந்த இடத்தை ரெடி பண்ணுறதா இருக்கலாம், அதற்குண்டான அஸ்திவாரம் போடுவது, அதாவது அஸ்திவாரம்னா அதற்குண்டான விஷயங்களை எல்லாம் சேகரித்து கொடுப்பது, அந்த தொழிலை இவர்கள் நடத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருப்பது போல்
பழகக்கூடிய ஒரு ஆண் உங்களுக்கு உதவி செய்வது போல் வருவது போல் வந்து காரியத்தை சாதித்து கொள்வதில் ரொம்பவும் குறியாக இருப்பார். கொஞ்சம் லேசா கொஞ்சம் மனசு சஞ்சலப்பட்டால் நீங்கள் உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை சந்திக்க நேரும் சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வராது. ஏன்னா அந்த வரக்கூடிய ஆண் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் வரேன், ஃபேண்டசிக்காக தான் வரேன்லாம் சொல்ல மாட்டார். என்னமோ ரொம்பவும் ஒரு ஒர்க்கஹாலிக் மாதிரியும், ஒரு ஒர்க் அடிக்ட் மாதிரியும், ஒரு ப்ராஃபிட் ஓரியன்ட் பர்சன் மாதிரியும், ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் பர்சன் மாதிரியும் தான் ஆரம்பத்தில் அவர் தன்னை காண்பித்து கொள்வார். அப்புறமேட்டுத்தான் தெரிய வரும், ஓ அப்போ நீ சரியான ஜொல் பார்ட்டியா, இதை நீ என்கிட்ட மறைமுகமா இப்படி காமிச்சிட்டு இப்போ நேர்முகமா என்னிடம் காண்பிக்க வரியா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உணர்வது போல் அவர் வார்த்தைகளை பகிரங்கமாக வெளிப்படுத்துவார். கூடுதலான ஒரு விழிப்புணர்வு என்பது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எப்போ நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க அப்படின்னா, நவம்பர் மாதத்தின் கடைசியில் இந்த புதன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். புத்தி ஸ்தானத்தில் புத்தி கூர்மையை குறிகாட்டக்கூடிய புதன் வரும் பொழுதுதான் நீங்கள் இதனை உணர்வீர்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே நிறைய கஷ்டத்தில் இருக்கிறதுனால சில இடங்கள்ல எனக்கு ஒரு லோன் வேணும், ஒரு கடன் வேணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த லோனை வாங்கித்தரோம், கம்மி வட்டியில் வாங்கித்தரோம், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லோன் வாங்கித்தரோம், அதுக்கு இந்த டாக்குமெண்ட் கொடுங்க, நீங்கள்லாம் ஒரு பெரிய உச்சத்தில் இருக்க வேண்டிய நபர், இப்படி சாதாரணமாக இருக்கீங்களே, கவர்மெண்ட்டில் இதுக்கெல்லாம் உங்களுக்கு லோன் தராங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உதவுவது போல் உள்ளே வந்து மொத்தமாக உங்களது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் உங்களது ஃபேண்டசியையும் அவர் விரும்புகிறார் என்பதை பகிரங்கமாகவே சொல்வார். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு நம்மிடம் பழகக்கூடிய நபர் எதற்காக பழகுகிறார் அப்படிங்கிறத நீங்கள்லாம் பார்த்த உடனேவே கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவீர்கள். அதற்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. பிரத்யேகமாக வழிபாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா, நம்ம முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செய்து கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இந்த இளமை இருக்கக்கூடிய திருமணம் ஆகாத இல்லை திருமணமான ஒரு சில நபர்களுக்கு கூடுதலாக பொருந்தும். வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் இந்த உல்லாசத்துக்கு, அதாவது ஒரு பெரிய வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு உங்களுடன் பழகக்கூடிய நபர் உங்களை தவறாக வழிநடத்துவார். அது குறிப்பாக தொழில் ரீதியாக அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.